தம்தோ நிருத்தம் சசூர்யஜா ரசம் சமாரோப்பிய யஜு புதஸ்தரீம் ராமாதய போஜகட்டாத் தசார்காः சித்தாக்கியார்த்சாக மதுசூதனாஸ்ரயா. பகவான் ஆசிரியக்கூடிய மகான்கள்லாம் எல்லா காரியம் தனக்கு நடக்கப்பெற்று க்ஷேமாக இருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை. நாம் இந்த 61 அத்தியாயம் பாகவத்தில் தம்சகம் 61 அத்தியாயத்தில் சில நாளைக்கு முடியும், மறுநாளைக்கு பூர்த்தியாக இருக்கும். 61 அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ணோம். அப்போ என்ன நம்பிக்கை எனக்குன்னா சித்தாக்கியார்த்சாக மதுசூதனாஸ்ரயா. பகவான் நம்பி இருந்தால் எல்லா காரியம் பூர்த்தி ஆகணும்னு சொல்கிறார். அது மாதிரி நாளைக்கு அவர் பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய போர்ஷன் இருந்தும் சௌரியமாக 11 மணிக்கே முடியும். அந்த கிரமப்படி பாராயணம் பண்ணும்போது பூர்த்தி 12 மணி 1 மணிக்குள்ள ஆகும். இந்த மாதிரி படித்த போது பாக்கி இருக்கிற போது பகவானுடைய கருணையினால் சீக்கிரமாக முடியும். இதெல்லாம் நம்பிக்கை பொறுத்து. சித்தாக்கியார்த்சாக மதுசூதனாஸ்ரயா. பாணாசுரன் பரமேஸ்வரனிடத்தில் ரொம்ப பிரீதி. 1000 கையிலோட வாத்தியம் வாசித்தான். அந்த நர்த்தனத்துக்கு பகவான் என்ன மனம் கட்டார், என்னுடைய நகரத்தை ரட்சிக்கணும் குடும்பத்தோடுன்னா. பகவான் நகரத்தை ரட்சிச்சுருக்கார். சண்டைக்கு உத்தரவு வரல. இவன் பகவானத்தை அகங்காரத்தினால் கேட்குறான். நமஸ்தே த்வாம் மகாதேவ லோகானாம் குருமீஸ்வரம் பும்சாம் அபூர்ணகாமானாம் கமபூரவாங்கிவம். நமஸ்காரம் பண்ணினவர்கள் தன்னுடைய காரியமாகாட்டா கல்பவருஷம் எப்படி காரியத்தை நடத்துக்கிறோமோ அந்த காரியத்தை நடத்துக்கூடிய உங்களை செவிக்க என்ன பண்ணுறா, நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன், ஒத்தரும் வரமாட்டேங்கிறா, நீங்கள் வரையலான்னா. என்ன அழகு! சுவாமியை பரமேஸ்வரனை பார்த்து பிடிக்கிறான். கேட்டபொழுது நீ பக்தன், நீ இப்படி அகங்காரத்தோடு பேசுகிற, எனக்கு சமமாக இருக்கக்கூடிய பகவானோடு யுத்தம் வரும்னு மத்சமையா என்னுடைய அந்த சமாதானத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஒன்று கொட்டத்தை தர்ப்பம்னா கொழுப்பு அந்த நிவர்த்தி பண்ணுவான். அவனுடைய புத்திரி உஷான்னு பேர். இந்த உஷை சொப்பனத்தில் அனுருத்தனை பார்த்து விழித்து கொண்டு தேட ஆரம்பித்தாள். என்ன தேடுறேன்னா, சொப்பனத்தில் ஒரு ராஜகுமாரன் என்னை அனுபவித்தான், அந்த ராஜகுமாரத்தர் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி அந்த ராஜகுமாரால் சித்திரலேகிங்கிற மந்திரி புத்திரி எழுதினாள், யோக சக்தியினாள். அனுருத்தனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். பிரத்யும்னை பார்த்து அனுருத்தனை பார்த்து சகா அதுவும் அவர் தான் அப்படின்னு அனுருத்தனை சொன்ன உடனே என்னை கொண்டு வந்துடுறேன்னு கிருஷ்ணனுடைய ஆளுகையில் உள்ள துவாரகைக்கு வந்தாள். நன்னா கவனிக்கணும். மகாயோகேஸ்வரீஸ்வரா அப்படின்னு கிருஷ்ணன் கொண்டாடப்படுகிறான். மகாயோகேஸ்வரேஸ்வராக இருக்கக்கூடிய பகவானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய துவாரகையிலிருந்து பகவானுடைய பேரனை சொப்பனத்தில் உத்தமமான கட்டில் தூங்கின்னு இருக்கான். அவனை எடுத்துன்னு போகிறாள்னா இந்த சித்தரைக்கு சொல்ப யோகம் பழகினவள். அவளுக்கு அண்ணா யோகம் தெரியாது. அப்பேற்பட்டவனா பரமாத்மா சங்கல்பம். இந்த உஷையை காந்தர்வ முறைப்படி விவாகம் பண்ணி கொண்டு சொக்கட்டான் இருக்கான். இதை பார்த்த பாசன் ஜெயிலில் போட்டு அந்த அனுருத்தனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். நாகபாசத்தான கட்டியிருக்கான். நாகபாசம்னா பாம்புகள்லாம் உடம்பை கடிச்சுன்னு இருக்கும். அந்த கட்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கும். 4 வருஷம் ஆகுது. 4 வார்ஷிகா மாசாக வைத்தியுண்டு. வருஷா காலத்திலே 4 மாதம் ஜெயிலில் இருக்கான் பகவானுடைய புத்திரன். அப்போது நாரதற்கு தான் கவலை, இந்த மாதிரி உங்கள் பேரன் அந்த இடத்துல இருக்கானேன்னு. ஆஹான்னு எல்லாரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு யுத்தம் பண்ணுறான். பரமேஸ்வரன் பக்த பராதீனால
யுத்தம் பண்ண வந்திருக்காள். பகவானும் பரமேஸ்வரனும் யுத்தம் பண்ணுற பொழுது பரமேஸ்வர ஜுரம் கிருஷ்ண ஜுரம் ரெண்டும் சண்டை போடுறது. அந்த ஜுரபாதையில் மகேஸ்வர ஜுரமானது வைஷ்ணவ ஜுரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஜுரவாச்ச நமாமித்வானந்தசக்திம் பரேஷம் சர்வாத்மானம் கேவலம் யுக்திமாத்திரம் விஸ்வோத்பத்திஸ்தான சம்ரோதயேதும் எத்தத் பிரம்ம பிரம்மலிங்கம் பசாந்தம் காலோ தெய்வம் கர்மஜீவஸ்வபாவः திவ்யம் க்ஷேத்திரம் ஆத்மா விகாரः தத்சங்காதோ பீஜரோகப்பிரவாகः தொன்மாயேஷா தன்னிஷேதம் பிரபத்தியே நானாபாவைः லீலைவா உபபன்னைः தேவான் சாதூன் லோகதைத்தூன் விபர்த்தி சம்சி உன்மார்கான் ஹிம்சயா வர்த்தமானான் ஜன்மை தத்தே பாரஹாராய பூமே தப்தோகம் தே தேஜசா துஸ்ஸகேன சாந்தோக்ரேண அத்யுத்பணேன ஜுரேண தாவத்தாபோதகினாம் தே அங்கிமூலம் நோ சேவரன் யாவதாசானுபத்தாக. இப்படி பரமேஸ்வர ஜுரம் பிரார்த்தித்தான். உடனே வைஷ்ணவ ஜுரம் சாந்தமாகி அப்போ பரமேஸ்வர ஜனத்தை பார்த்து சொல்கிறார், திசனஸ்தே பிரசன்னோஸ்மி வியசதே மஜ்வராத் பயம் யோனோஸ்மரி சம்பாதம் தஸ்ய தது ந பவேத் பயம். இந்த ஜுரம் இதுக்காக பகவானுடைய ஜுரமும் அந்த பரமேஸ்வரன் ஜுரம் சண்டை போடணும்னாள். இந்த சண்டை போட்டதை கேட்டால், இந்த கதையை கேட்டால் அவளுக்கு ஜுரம் வராமல் இருக்க. யோனோ ஸ்மர சம்பாதம் தஸ்வத்தது. இப்போ கூட சில பேருக்கு ஜுரங்கள் 3 மாதம் 4 மாதம் அடிச்சுருக்கோம். என்னன்னு முடியாமல் கஷ்டப்பட்டு போது இந்த ஜுரஸ்தோத்திரம் சொன்னால் க்ஷேமத்தை அடையலாம். யோனோ ஸ்மரதி சம்பாதம். உடனே பரமேஸ்வரன் பக்தானுகம்பி பௌரஜ்யா சக்ராயுதமாஜத பாணாசுரனுடைய 1096 கைகளை சேதிக்கும் பொழுது பரமாத்மா பரமேஸ்வரன் பக்தனான அவனை இப்படி கஷ்டப்படுத்துகிற பொழுது கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய பக்தன் அவனை இப்படி கைகளை சேதிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறார். இவர் கோபிச்சுன்னு சொல்லியிருக்கார். அந்த பரமேஸ்வர வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டி கிருஷ்ணன் யுத்தம் பண்ணுறான். ஆனால் அவனை யுத்தம் பண்ணுறபோது கஷ்டப்படுறானேன்னு நினச்சி கருணையினால் பேச பகவான் கிருஷ்ணன் சொன்னால், பிரகலாதாய பரோதத்தா நவத்யோதவான்மயா. பிரகலாதனை பார்த்து சொல்லியிருக்கேன், வரம் கொடுத்துருக்கேன், உன்னுடைய வம்சத்தில் வந்தவாளை நான் வதம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வார்த்தைப்படி நடக்கணும். அதுக்காக இந்த 4 கைகளை மிச்சம் வச்சேன். எதுக்காக? 996 பூபாரம் எடுத்துக்காக சேதித்தேன். 4 கைகள் 2 கை உத்தமமான தாராபிஷேகம் பண்ணுறதுக்காக ருத்ரத்தை சொல்லி உங்களுடைய பக்தன் பூஜிக்கணும். 2 கைகளால் அர்ச்சனை மற்ற காரியங்களாம் பண்ணுறோம்னு 4 கை வச்சேன்னு சொன்னார். இப்படி ஒரே பாணாசுரன் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறாமணி கிருஷ்ணனை நமஸ்காரம் கிருஷ்ணம் பிரம்யான் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பொன்னான உஷை அனுருத்தனோடு கூட சேர்த்து ஸ்ரீதனங்கள் கொடுத்து ஊரை பார்க்க அனுப்பிச்சான். இந்த பாணாசுர விஜயத்தை கேட்டவாளுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி. ஏவம் கிருஷ்ண விஜயம் சங்கரேண சம்யுகம் சம்ஸ்மரேத் பிராதருத்சாய நதஸ்ய சாத் பராஜய. அவளுக்கு தோல்வியே இல்லைன்னா வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறது போல நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவாள், இங்கிலீஷ் படிச்சுவாளாம். அது மாதிரி இந்த உத்தமமான பாணாசுர விஜயத்தை கட்டுறவாளுக்கு ஸ்மரிக்கிறவாளுக்கு எடுத்த காரியத்தில் தோல்வியே கிடையாது, வெற்றிடும். அதுக்கு மேலே பகவானுடைய குழந்தைகள் பந்து விளையாடின போது ஒரு பந்து விழுந்துட்டு கணத்தில் அதை எடுக்கலாம் போகிறபோது ஒரு ஓணான் சம்பட்டுறது. அதை ஓணானை தூக்கி போடலான்னா முடியல தானே. அதனால் பகவான்கிட்ட வந்து சொன்னாள், சகா உத்தம சோகர அபிமிருஷ்டா மிகாய் சத்யக்ராசரூபம். ஓணான் ரூபத்தில் இருந்த அந்த ஜீவனை பகவான் திருக்கிரம் பட்ட உடனே திவ்ய ஓணான் ரூபம் மட்டும்
திவ்ய ரூபத்தோடு இருக்கிறான். நமஸ்காரம் பண்ணி, நான் ரங்க மகாராஜனாக இருந்தேன், பிராமணனுடைய கோபத்துக்கு ஆளானு, அதனால் யமலோகம் போய் தர்மராஜானு பண்ண தப்புக்கு நீ ஓனான போகணுன்னா அது சாபம் இல்லை, உன்னுடைய அனுகிரகம் ஏற்பட்டதுன்னு பகவான் நமஸ்காரம் பண்ணி, உன்னுடைய ஞாபகம் எப்போதும் இருக்கணும்னு கேட்டுன்னு அவர் போடப்பட்ட பகவான் பலராமன் கோகுலத்துக்கு வந்தார். கோகுலவாசிகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு விசாரிக்கிறார். அப்பொழுது பகவான் யமனை ஆகர்ஷிக்கிறார். யமனை கூட்டபொழுது வரப்படாதுன்னு இருந்தபோது பரமாத்மா கோபத்தை காமிக்கிற போது ராம ராமா மகாபாகோ நஜானே விக்ரம் தன்னுடைய கோபத்தை காமித்த உடனே நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்தார். உடனே பகவான் சமாதானமாகி அந்த யமுனையில் என்ன விளையாட்டுகள் பண்ணணுமோ விளையாண்டுருக்கு. இந்த சமயத்தில் பௌண்டரகவாசகன்னு ஒரு ராஜா பகவானுக்கு தூதன் அனுப்பிச்சான். அவனுக்கு 4 பேர் சேர்ந்து பையங்கள்லாம் கிளப்பி விட்டான். நீ தான் அவதாரம் விட்டு இப்போ இல்லையா கல்கி அவதாரம்னு எங்கள் அவதாரம் விட்டுருக்காங்க. இது அன்றைக்கே ஏற்பட்டுருக்கு. ஏன்னா கல்கி இப்போ வரும், கலிமுகம் முடிகிற போது வரான்ருக்கு. முன்னால் உத்தஞ்சோரம் இங்கே யாரும் கேட்கலையே, இதை எங்கள் பார்த்தாலும் போஸ்டர் விட்டுருக்காங்க. கல்கியா அவதாரம் இந்த ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்டு ஈடுபட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறா. இந்த மாதிரி சொல்கிறவனே உள்ளத்தில் வரான் கட்டுவான். அந்த மாதிரி இந்த பௌண்டரகவாசகன் நீ அவதார புருஷன் சொல்லியிருக்கா. அதோடு அதுக்காக 2 கை போடுறது 4 கை வச்சுருக்கான், ஒட்ட வச்சுருக்கான். அது சாமசுந்தரங்கிறதுனால சாயத்தை பூசன்னு இருக்கான். சீவத்ஸுங்கிற மச்சம் இருக்குன்றதுனால அந்த இடத்துல சூடு போட்டுருக்கான். இவ்வளவு இருக்கும்போது இந்த பித்து நன்னா ஏறிச்சு. ஒரு தூத்தனை அனுப்பிச்சு, நான் அவதார புருஷன், நீ அந்த பேரை வச்சுன்னு இருக்க, மன்னிப்பு கேட்டுக்காருந்தா சரி, இல்லைன்னா சண்டைக்கு வாரினார். இதை தூதன் சபையில் சொல்கிற போது எல்லாரும் சிரிக்கிறார். கிருஷ்ணம் கமலபத்ராட்சம், பகவானுடைய வேஷத்தை போடலாம், இந்த கண்ணழகை அவன் மாதிரி அடைய முடியாதுன்னு சொல்கிற போது நான் போட சொல்கிறான், நீயோ அவன்கிட்ட ஆயுதத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி அனுப்பிச்சதை அப்படி தூத்தம் வந்து சொன்னான். பண்டரவாதேவனுக்கு உதவியாக காசிராஜா சைன்யத்தோடு வந்தான். அதாவது தப்பு பண்ணுறவாளுக்கு அனுகூலமாக இருக்கிறவாளுக்கு தான் ரொம்ப கடுமையான சிக்ஷை அப்படிங்காங்க. பண்டரவாதேவனோடு யுத்தம் பண்ணி பண்டரவாதேவன் தொலைச்சார் பகவான் சக்கரத்தினால். அந்த அசுரராஜாவுடைய தலையை சேர்த்து காசியில் விழவிச்சான். அவனுடைய புள்ள அபிதார பிரயோகம் பண்ணி ஒரு பிசாசை கிளப்பி பணமான உயரத்துக்கு பயங்கரமான ரூபத்தோடு கூட வரக்கூடிய அந்த பிசாசை பார்த்து துவாரகாவாசிகள்லாம் தாகித்ரோகேஷா ஹே கிருஷ்ணா நீ தட்சிக்கணும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானை ஏவி விட்டார். தத் சூரியகோட்டிப்பதும் சுதர்சனம் ஜாஜ்ஜல்யமானம் பிரளயான பிரபம் ஸ்வதேசாக்கம் ககுபோதரோதி சக்கரம் முகுந்தாஸ்திரமசாக்னியமானது எது. அந்த சக்கரமானது வரதை பார்த்து இந்த பிசாசு பயந்து இந்த பிசாசு சுதக்ஷன் கிரமணித்த அந்த சக்கரத்தாழ்வான் காசியை சூறையாடிவிட்டார். கவனிக்கணும், இந்த பௌண்டரவாதேவன் பகவான் நான் வாசுதேவன்னு அகம் வாசுதேவகா அப்படின்னு பஞ்சதசின்னு ஒரு கிரந்தம், அது வித்யாரண்யாள் பண்ண வேதாந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை கடைசியில் சொல்கிறார், ஒன்றும் வேதாந்தம் அனுபவத்துக்கு வரலன்னா இதை சொல்லின்னு இருந்தால் மோட்சம்தான். வேதாந்தம் அவன் பிரம்மாஸ்மின்னு ஆகிடுவோன்னு வாசுதேவோகம்னு சொன்னால் போகிறோம் அப்படின்னு கருணுடைய எல்லை நிலத்தில் அதை சொல்லியிருக்கார். அவன் வாசுதேவன்னு தன்னை நினச்சன்றதுனாலையும் பகவானுடைய சுரூபத்தை வேஷம் போட்டுருந்தாலும் வேஷத்துக்காவது தன்னை பகவான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் சநித்தியம் பகவத் தியான பிரத்வஸ்தாக்கிர பந்தனா
விப்ராணச்ச ஹரே ராஜன் ஸ்வரூபம் தன்மயோ பவது. பரமாத்மாவனுடைய வேடத்தை போட்டு அகம் ஆசைவா நான் ஆசைவன்னு நினச்சிக்கிண்டு மோட்சத்தை அடைஞ்சுட்டான் பகவான். ஆனால் இதில் என்ன விஷயம், இந்த வேஷம் போடுறவாளுக்கும் சாத்விகாளுக்கும் என்ன கட்டம்? வேஷம் போடுறவாளுக்கு இந்த சிக்ஷை உண்டு. அதாவது சக்கரத்தினால் தன் தலை சேதிக்கப்படுவது என்ன கட்டம், அந்த கட்டத்தை அனுபவிக்கணும். அந்த பகவத் தியானத்தினால மோட்சம் கிடைக்கும். அது மாதிரி மாரீச்சன் பகவான் ராமனே வெகுவாக போற்றினான். வரமாட்டேன், தேவியை அவகரிக்கிறதுக்கு நான் உள்கையாக இருக்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் வந்தான் போகணும். அந்த மாரீச்சனை பகவான் வேஷத்துக்காக விக்ஷே பஷ்யாமின்னு சொல்லியிருக்கார். அந்த வேஷத்துக்காவது மாரீச்சனை சொன்னால எந்த பகவானை திருவடி தேடத்திற்காக நாமெல்லாம் உழைக்கிறோமோ அந்த பகவான் அந்த மானை அனுசரித்து ஓடினான்னு கதை. பகவான் அவனை அனுசரித்து ஓடுறார். என் வேஷத்துக்காவது பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறான். அந்த மாரீச்சன் பகவானை ராமனை எப்போதும் நினச்சிருந்தான். அது வழியா பகவானுடைய கையினால் பானத்தினால அடிபட்டான். அதனால் அவன் ராமனுடைய சாரோப்பியம் அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சான்னு கதை. ஆனால் அந்த இதுக்கு வேப்பலை மாதிரி துடிப்பன்ங்கிறது காமிக்கிறார். அந்த ராமபானம் விழுந்த உடனே அவன் ஆகாசத்துக்கு போய் பூமியில் விழுந்தானான். அவ்வளோ வேகம், அவ்வளோ கஷ்டம் வந்தான். அதனால் மாரீச்சன் அனுகிரகம் பெற்றாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதான் ஒழுங்கான பாதையில் பகவானை பஜித்தா க்ஷேமமாக இருக்கலாம். எப்படி பீஷ்மாச்சாரியாளுக்கு ஏற்பட்ட ஆயுத படுக்க புஷ்பப்படுக்கையாக இருந்தது. ததீக்ஷைவ ஆசு கதாயுதவியசா, ஆயுத விதையே இல்லையா. அந்த மாதிரி பகவான் நாம் ஒழுங்கான பாதையில் இருந்தோம்னா, இதாக கஷ்டப்பட்டோம்னா பகவான் நமக்கு ஆஸ்பத்திரியில் வந்து தடவி கொடுப்பாள். அப்படி அப்பேற்பட்ட கருணையோடு அவனுடைய சரணத்தை நம்பி எப்பொழுதும் பஜிச்சுன்னு இருக்கணும். அதில் இவன் வேஷம் போட்டான்னு போண்டவாதேவன் அவனுக்கு உதவியாக வந்தான் காசி மகாராஜா. அவன் குடும்பத்தோடு அழிஞ்சு போனான். அண்ணா இதுக்கு விசேஷமான பரசு சொல்கிற இந்த கதையை கொஞ்சம் தான் இந்த கதை. இந்த கதையை கட்டவாளுக்கு ஏதது ஷாவையன்மத்தியாக உத்தம சோக விக்ரமம் சமாஹிதோவா சொன்னியாது ச பாவைகி சர்வ பாவை பிரமுச்சத்தை. எல்லா பாவங்களுக்கும் இதை மனசை வச்சு கேட்க வச்சா. ஆனால் கேட்க வைக்கிறது எப்போ முடியும்? ஒருத்தர் சொன்னால் தான் கேட்க முடியும். கேட்க வைக்கிறான்னு ஸ்டாவை இந்த சரித்திரத்தை எங்களும் அடிக்கடி சொல்லின்னு இருக்கணும். வேஷதாரிகள் இருக்க மாட்டாங்கிறது காமிக்கிறோம். பரமாத்மா அந்த பண்றோம் அதே முக்தி கொடுத்து இங்கே பரமாத்மா கொடுத்துருக்கார். ராமன் ஜீவிதன்கிற வானவன் ராமாவதார காலத்தில் உபகாரம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட அவன் இந்த துஷ்டாளுடைய சங்கத்தினால சங்கம் கெடுத்துடும். அந்த சங்கம் என்னைக்கு ஒழுங்காக இருக்கணும். அந்த நரகாசுர சங்கத்தினால துஷ்டனாக போயிட்டான். அவன் ரொம்ப ஹிம்சை பண்ணினான் ஜனங்களை. அப்பொழுது பலராமன் அவனை ரவிதங்கிற மனையில் அவனை பார்த்து அவனை ஒரு அரைஞ்சு அவன் சம்ஹாரம். ரவிதன் ராமாவதாரத்தில் உபகாரம் பண்ணியிருந்தும் துஷ்ட சகவாதத்தினால பகவானுடைய கையினால் நிகழ்த்து அடைந்தான்னு சொன்னோம். அதுக்கு மேலே துரியோதன புத்திரியான அந்த லக்ஷ்மியன் விவாகம் பண்ணுறதுக்காக சாம்பன் போயிருக்கான். பரமாத்மாவனை பிள்ளை அவன் சுயம்பரத்தினுடைய நீதி எப்படின்னா, அந்த மற்ற ராஜகுமாரை காட்டிலும் வீரனாக இருந்தால் அவன் பலாத்காரமாக கிரகிக்கிறான் அந்த சுயம்பர கணிகை அப்படின்னு. அதனால் சாம்பன் மாலை போடாமல் இருக்கிற பொழுது இந்த பொண்ணை கிரகித்தான். மற்ற ராஜகுமாரெல்லாம் கிருஷ்ணபுத்திரனான அவனை ஜெயிக்கணமான முடியாது, ஓடி போட்டான். சும்மா இருக்கக்கூடாதோ. இந்த அதத்துக்கெல்லாம் துரியோதனாதிகள் சேர்ந்து 10 பேராக சேர்ந்து ஏகாகியான சாம்பனை சிறைப்படுத்தி விட்டார். பரமாத்மாவுடைய சந்நிதி வந்து நாரதர் சொல்கிறார்,
இது மாதிரி உன் புள்ள அங்கே ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு. உடனே ஆதவர்கள்லாம் கடுமையான கோபம் கொண்டு அந்த கௌரவ கோலத்தை அழிக்கப்படுறதுன்னு நினைக்கிற போது பலராமன் துரியோதன் தன்னுடைய சிஷ்யனால்னால அபிமானம், அதனால் இங்கே பந்துக்களுக்குள்ளே யுத்தம் வேண்டாம், நான் சமாதானப்படுத்த வரேன்னு வந்தார். பலராமன் சொன்னதை காதிலே வாங்கலை. இந்த அதுக்கெல்லாம் என்னமோ பேசுது. உடனே கோபம் வந்தவர், ஏன்னா இந்த கௌரவர்களாக இருக்கக்கூடிய இந்த அஸ்தினாபுரத்தை நம்பி அதே கங்கையில் போட்டுடுறது அப்படின்னு நினச்சாராம். அப்படி நம்புகிற பொழுது பூகம்பம் வந்தால் எப்படி கஷ்டப்படுவாளோ அது மாதிரி ராம ராமா அக்ஷராதாரா பிரபாவம்னு விதாமதே ராமா ராமா உன்னுடைய மகிமை தெரியாமல். அப்பொழுது யார் இப்போ துஷ்டாள் அப்படின்னு புரியறதுக்காக கேட்க தப்பை பண்ணிவிட்டோம் மன்னிக்கணும்னா பலராமன் கோபம் அடங்கிட்டு நல்லா கவனிக்கணும். ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனுடைய கோபம் ராமன் சமாதானப்படுத்தி ராம பக்கத்தில் இருந்தால் கோபம் கொஞ்சம் சமனமாகும். அப்படி இருக்கும்பொழுது பலராமன் அந்த லக்ஷ்மணனுடைய அவதாரம் தான் ஆதிசேஷாம்சம். பலராமனுடைய கோபம் உடனே தன்னிச்சது எப்படின்னார், தன்துவாம் பௌதநீரம் பவனபர்வதை தாபசாந்தி. பகவானுடைய சங்கல்பம் தே காத்தியா பாண்டவேயி பாண்டபுத்திரான பஞ்ச மகா பாண்டவனாலே அவள் நிகிரத்தை அடையணும் துரியோதனாதிகள் அப்படின்னு நினச்சிருந்ததுனால பகவானுடைய சங்கல்பத்தினால பலராமனுக்கு கோபம் இல்லாமல் உடனே சாம்பனோட நாட்டு பொண்ணோட கொடுத்த ஸ்ரீதங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்திருந்தார் துவாரகைக்கு. மகாத்மா நாரதர் இந்த துவாரகையில் பகவான் 16,098 கன்னிகளை விவாகம் பண்ணிட்டு விவாகம் கிரஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறாமே அதை பார்க்கணும் ஆசைப்பட்டார். அந்த இடத்துக்கு வரார். ஒரு 16,098 கிரகம் ஒரு கிரகத்தில் இவர் நுழைகிறார். அங்கே ருக்மிணி தேவி கைங்கீரம் இருக்காள். பரமாத்மா அவரை பார்த்த உடனே நாரதர் திவ்யமான சிம்ஹானத்தை வெற்றி முனையாக செய்து ருக்மிணி தேவி தீர்த்தமோட பாதப்பிரட்சாரம் பண்ணி அதை சிரஸில் போட்சிச்சுன்னான் பரமாத்மா. எதுக்காக? பிரம்மண்ய தேவ இது எத் குணநாமயுக்தம் தஸ்ஸைவ எத் சரணசௌச்சம் அசேஷ தீர்த்தம். பிரம்மண்ய தேவன்னு பகவானுக்கு பேர். அது பிராமணால தெய்வமாக நிற்கிறான். அது பொருத்தமான பெயர் அப்படின்னு மகான் சுகர் சொல்கிறார். ஏன்? எவனுடைய சரணதீட்சமான கங்கை 14 லோகத்தையும் முழுதாக்கிறோ அந்த பரமாத்மா இந்த நாரதனுடைய ஸ்ரீபாதீட்சத்தை தாம் போற்றியிருக்கிறார். சுவாமி என்ன வேணும் அவனுக்கு? திருஷ்டம் தபாங்கியுகுலம் ஜனதாபவர்க்கம் பிரம்மாதிபிகி கிருதிவிஜிந்தியம் அகாதபோதைகி சம்சார கூப்பபதியோத்தர்ணாவலம்பம் ஏகஞ்சுஷாமபி சம்சாரகூபபதியோத்தர்ணாவலம்பம் தியாயன் சராமி அனுகிராண யசாஸ்மின் சியாத். சம்சாரதாகத்திலிருந்து கரையேற்றி வைக்கக்கூடிய திருவடி கண்டேன். இந்த திருவடியானது எங்கே போனாலும் என் மனசு மட்டும் விலகாமல் இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சினார். நாரதர் இன்னொரு கிறிஸ்து போனார். எப்போ வந்தேன்னு கேட்குறார். சிரித்து கண்டு நாரதர் அடுத்த கிறிஸ்து போனார். அங்கே குழந்தைகளை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி சுவாமி வைத்தியம் தயாராகிறது, அதுக்காக குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு அது சொன்னால் அதுக்காக வச்சுருக்கேன். இன்னொரு இடத்துல எங்கள் மாதிரி கிரகஸ்தால ஆக வேண்டிய காரியமே இல்லை உங்களுக்கு. உங்கள் போன்ற மகான்களுக்கு கிஞ்சித் கரிச்சா எங்களுடைய ஜென்மா சபலமாகும், அதுக்காக ஏதாவது சொல்லுங்க. இப்போ சொல்கிற பொழுது அவருக்கு இது எனக்கு பண்ணுறோம் நினச்சி எல்லோரும் அப்படி தான் அவருக்கு அந்த மாதிரி கிரியத்தே கிண்ணு பூர்ணானாம் அபூர்ணைகி அஸ்மதாபின். பூர்ணனான பகவானை எங்கும் நிறைந்த பரமாத்மாவை ஹிருதயத்தில் வச்சிருக்கிற மகான்களுக்கு எங்கள் போன்ற கிரகஸ்தான ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கூட கிடையாது. நாங்கள் தான் பல குறைகள் உள்ளவா. ஆனால் கிரியத்தே கிண்ணு பூர்ணானாம் அபூர்ணைகி அஸ்மதாபின். அதனால் ஜன்மித்தது சுபம். எங்களுடைய ஜென்மா சாட்சமாகறதுக்காக ஏதாவது நீங்கள் சொன்னால் அது மாதிரி கேட்குறேன்.
உண்மையை சொல்லாமல் நாரதர் இன்னொரு முறை அங்கே ஸ்நானத்து தயாரிக்காள், இன்னொரு முறை சந்தியானம் பண்ணுறாள், இன்னொரு அக்னிஹோத்திரம், இன்னொரு விதத்தில் ஜபம், இன்னொரு விதத்தில் பூஜை, இன்னொரு விதத்தில் வைஷ்ணவம், இன்னொரு விதத்தில் பிராமணனுக்கு பிராமண போஜனம் பண்ணி வைக்கிறான். அதற்கு பிறகு தான் சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு தூங்குவான்னு சொல்வேன், நெச்சன்பேள். அது சொல்ல இதிகாச புராணானி சங்கந்தம் மங்களானிச்சா. ஒரு பிராமணன் உத்தமமான புராணங்களை சொல்கிறதுக்காக இதிகாச புராணானி சண்வந்தம் மங்களானிச்சா, மங்களத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இதிகாச புராணங்கள். அதை பகவான் கீழே உட்காந்து அவர் மேலே உட்காந்து பிரசம் பண்ண அதை காது கொடுத்து கேட்பான். இது இன்னொரு கம்முனா பலராமனும் கிருஷ்ணனும் தீவிரமாக யோஜனை பண்ணுறாள். என்ன யோஜனை? அதாவது பகவானுடைய பக்தாள், அவளுக்கு தசை சரியாக இருக்காது, புக்தி சரியாக இருக்காது, அஷ்டமத்தில் குரு இருப்பார், இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும். அதுக்காக பலராமன் சொல்வார், இந்த மாதிரி அஷ்டமத்தில் குரு இருக்குது, தசை சரியாக இல்லை, புக்தி சரியாக இல்லை. ஏன் கவலைப்படுற கிருஷ்ணா? போய் கூப்பிட்டு சொன்னால் வயர்லெஸில் யார் நவக்கிரகங்கள் வயர்லெஸ் தானே, அதுக்காக சொல்லி அந்த என்னுடைய பக்தன்னார் என்ன சொல்லணுமா நீங்கள்? தொத்தாச தாச தரவாபதி தாச தாசாக சேஷாத்யேகர் விபோ தவ சுப்பிரபாதம். பகவானுடைய அடியாருக்கு 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 அடியாராக பிரகாசிக்கிறது நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை தினம் சனிக்கிழமை எல்லோரும் கேட்குறா முக்கியமாக. ஆனால் இந்த எண்ணம் இருக்கும், குரு மாறுறாமே அப்படின்னு தவிக்கிறான், கஷ்டப்படுறான். அதாவது ஸ்ரீகிருஷ்ணாயமான்னு சொல்லி அவன் நம்பி இருக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. அது மாதிரி பகவான் யோசிச்சுன்னா குத்ராபி சகராமீன சிந்தையந்தம் சதாம்சம். சாதுக்களுக்கு கட்டப்பட போடுறதே அதை தீர்க்கணுங்கிற எண்ணத்தோடு யோஜனை பண்ணுறான். இன்னொன்று போனால் பொண்ணுங்களை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு வரார், இன்னொரு விதத்தில் பிரசவித்து குழந்தைக்கு தாயமாக அனுப்புகிறார் பகவான். பிரத்சாபன உபானயனிகி அவத்தியானம். இப்படி பார்க்கக்கூடிய எல்லா 16,098 கிருஷ்ணனும் ஒரு கிருஷ்ணனாக சொல்லிதான். சந்தம் ஏக்கம் ததர்ஷா. எப்படி சூரிய பிரபை சந்திரப்பிரபையில் ஒரு விளக்கு ஏற்றிருப்பான் கோவிலில், நாம் பின்னால் பகவானுக்கு பின்னால் கிரபகத்தில் அந்த ஒரு விளக்கு இருந்தாலும் அந்த பிரபையில் 1000 விளக்காக தெரியும். குழந்தைகளுக்கு தெரியாது, 10 விளக்கு ஏற்றி வச்சுறாங்க. ஒரு விளக்கு தான் இது வச்சுருக்கா நம்ம தெரியும். அந்த மாதிரி மகாத்மாவன் நாரதருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் ஒருவனாக தெரியும். 16,098 கிருஷ்ணன் தெரியல, ஒன்றா தெரியுதான். எப்படி இதெல்லாம் அத்வைதத்தில் மூழ்கினமாக தான் ஒத்துப்பா. பாக்கியெல்லாம் அது சொல்லாமல் விட்டு, அதனால் ருக்மிணி கல்யாணத்துக்கு மேலே பாகவதத்தில் கதையிலேன்னு நோக்கம்னு இருக்குது. அது எவ்வளோ கதை இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். நேற்றுக்கு இருக்கும் நேரம், இன்றைக்கி இவ்வளோ நேரமா, இதுக்கு மேலே இன்னும் நேரமா அப்படின்னு நினைச்சன்பள். அவ்வளோ அழகாக பெரிய அத்தியாயங்களில் பெரிய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி விஸ்தாரமாக இருக்கும். பகவான் கிருஷ்ணன் என்ன வேணும்னார், அப்பா கிருஷ்ணா உன்னுடைய கதையை சொல்லி நான் ஆனந்தப்படுறதுனால, பகவான் ஞானத்தினால ஒரே கிருஷ்ணன் தான் இவ்வளோவா தெரியுது. அந்த ஞானத்தினால ஏக்கரூபமாக தெரிஞ்சு அதே மாதிரி ஞானம் ஜனங்களுக்கு ஏற்பட அனுஜானீஹி மாம் தேவா லோகாம்ஸ்தே சுதாப்பிரதான பரியட்டாமி தபோத்காயன் ஸ்ரீராம் புவனபாவனி. உன் சரித்திரத்தை சொல்லணும், அதுக்கு சஞ்சாரம் பண்ணணும், அந்த அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு பகவான் அனுகிரகிக்க புறப்பட்டார். அதற்கு மேலே பகவானுடைய ஆன்மீகத்தை வர்ணித்தார். ஆன்மீகமான ஒன்று தினம். ஆன்மீகம்னா அன்னநாடம் செய்யக்கூடிய கடமைகள்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் யாருக்கு புரியும் ஆகாசம். ஆன்மீகம்னா அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளை செய்துன்னு காலமே உத்தமான தானங்களாம் பண்ணிவிட்டு, என்றைக்காவது ஒரு நாள் கட்டத்தை படுத்தி சதாபிகம் இல்லை பண்ணுறது அவக்கப்படுறது தினம் தானம் பண்ணுவார் மகான்றான். அந்த தினம் தானங்களாக பண்ணிட்டு
அதுக்கு மேலே தன்னுடைய ரூபத்தை அலங்காரம் பண்ணிக்கிற பொழுது ஆத்மானம் பூஷஜாபாசா நர்லோக விபூஷணம், இந்த லோகத்துக்கே அனுகூலமாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய திருமேனிக்கு அலங்காரம் பண்ணார். அதற்கு மேலே உத்தவன் கைலா கொடுக்க அந்த தாருக்குன்னு கொண்டு வந்த தேரில் ஏறுகின்றார். தன் சபைக்கு வராள். வந்தபொழுதும் அநேகம் மகான்கள் பகவானுடைய சரித்திரத்தையும் புண்ணிய ஸ்லோகான ஹரிச்சந்திரன் நலன் போன்ற மகான்களுடைய சரித்திரத்தை சொல்லின்னு இருக்காள். அங்கே ஒரு தூதன் வந்தார். என்ன, அந்த பிரதிகாரி பிரவேசிதா, அந்த பகவானுடைய உத்தரவு எப்படின்னா, எங்கேயாவது யாராவது என்னை தேடின்னு வந்தால் நான் எங்கே இருக்கேனோ அங்கே கொண்டு வந்து விடணும் அந்த ஆளை அப்படின்னு பகவான் உத்தரவு போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஊராக போய் கஷ்டப்படணும் நாம். அதனால் பகவானுடைய சந்நிதி அந்த தூதன் கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் பிரபண்ண பயபஞ்சனா ஸ்தோத்திரம் பண்ணால். அவன் யார்? ஜராசந்தனுடைய யுத்தம். இன்னொரு ராஜாக்கள் அப்படியே சிறையிலிருந்து கட்டப்படுறான். ஒரு நாளைக்கு தூத்தன் போய் பார்த்துருக்கா. இந்த கட்டத்தை கண்ணனுக்கு போய் சொல்லுன்னு அவள் அனுப்பிச்சிருக்கா. 20 இன்னொரு ராஜாக்களும் தூத்தன் அனுப்பிச்சிருக்காள். அந்த தூத்தன் சொல்கிறான் அவள் சொன்ன வார்த்தையை, லோகோ விக்ரம நிரதா குசலே பிரமத்தா கர்மண்யம் தொதிதே பவத்தனேஸ்வே எஸ்தாபதஸ்ய பகவான் ஏதீபிதாசாம் சந்நிச்சனந்தி அனுஷாயா நமோஸ்து தஸ்மை. இந்த உலகமானது தன்னுடைய காரிய சாமர்த்தியத்தினால குடும்ப பரணம் ஏற்படும் நினைக்கிறான். நாம் இந்த குடும்பத்தை பில்ல பண்ணி கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். அது சுவாமி கூட நினைக்க வேண்டாமா? இவன் கடுமையான வியாதிக்கு ஆளாகிட்டான்னா போடுவான். 5 வருஷத்துக்கு மேலே லீவ் கொடுக்க மாட்டா கவர்மெண்ட் ஆஃபீஸில். அது மாதிரி கஷ்டம். அல்லது அல்பாயுசா சாப்பிடுவேன். அப்போவும் இவன் குடும்பத்தை எப்படி முன்னே கொண்டு வரணும்னு நினச்சானோ அது முன்னே. இதுக்காக பகவானுடைய ஆராதனம் பண்ணு வந்தாக்க அகால மிருத்யுஹரணம், சர்வவியாதி நிவாரணம், சர்வ பாபக்ஷேகரம், ஹரிவாதகம். எல்லா பாபங்களும் போய் அகால மிருத்யுலாம் போய் அபமிருத்யுலாம் விலகி உத்தமமான பகவானுடைய சரண தீர்த்தம்னு அதை பிராசம் பண்ணாக்க இவனுக்கு அந்த கட்டம் ஆயுஷோடு இருந்து அபமிருத்துகள் வராமல் வியாதிகள்லாம் வராமல் கேவமாக இருந்து குடும்பத்தை காப்பாற்ற இவ முடியும். உங்களுக்கு தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதை அப்பேற்பட்ட நாங்கள் ஜனார்தனனுடைய கொடுமையினால் சிறப்படுத்தப்பட்டு கட்டப்படுறோம், எங்களுக்கு கருணை பண்ணணும்னா அதை அவள் சொன்ன வார்த்தை சொல்லிவிட்டு இந்த தூத்தனுடைய வார்த்தை தெரியுமா? பிரபன்னா பாதபூந்தே தீனாம்சம் விதீயதாம். ரொம்ப கஷ்டப்படுறா, பார்க்குறது வைக்கல, தைரியத்தோடு இருக்கா, அவளுக்கு தெய்வம் பண்ணணும்னு இந்த இவனுடைய வார்த்தையாகவும் சொன்னார். தீனானாம் சம்மதி. அதாவது கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி ஒரு பந்து இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பென்ஷன் வந்திருக்கும், இப்போ என்ன இருக்கும், இப்போ பிராஞ்சி வட்டியெல்லாம் வச்சுருப்பார். இப்போ அது பேங்கில் போடுறதுக்கு முன்னால் தன் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டேன்னு சொல்லணும்னு உத்தரத்தை சொல்லியிருப்பான். அவன் தூத்தன் சொல்ல வேண்டியதான். அப்படி சொல்லுவான். சொன்னத்தை ஏதாவது வெரிஃபை பண்ண என்ன பண்ணுறதுன்னு நினச்சி சத்தியத்தை போய் சொல்லுவான். அவன் அந்த பந்து என்ன பணம் கொடுக்கலாமா அப்படின்னா அது ஒன்றும் இஷ்டம் அப்படின்னா நீ அயோக்கியம் தானே, தீனானாமா அப்படின்னு இந்த தூத்தன் மாதிரி பதில் சொல்லாட்டா அவர் இவன் அந்த ஊரில் இருக்கான், இவன் ஒன்று இஷ்டமுங்க என்னமோ கொடுத்தா வருமோ வராதோ, அதனால் நான் பங்கிட்டு பண்ணிவிட்டேன்னு லெட்டர் சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிவிட. சில தூத்தன் நான் விஷயம் சொல்லி முடிச்சா காரியம் நடக்காது. எந்த தூத்தத்தை சொன்னால் காரியம் நடக்க முடியா அவன் சொல்லணும். அப்போ என்ன கொடுக்கலாமா, பேஷாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்தன் தான் தூத்தன். அப்படி சொல்லின்னு இருக்கான் தூத்தன். அப்போ நாரதர் வந்தார். இது மாதிரி தர்மபுத்திர ராஜ்யம் பண்ணப்படுறார். ஒன்று அங்கே வர சொன்னார். மகாத்மாவான
உத்தவனை கேட்டார் பரமாத்மா. உனக்கு எல்லாம் தெரியும், என்னை கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறேன், மந்திரியை கேட்டு காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக கேட்குறேன், சொல்கிறேன். மகாத்மாவான தர்மபுத்திரன் ராஜயாகம் பண்ணுறதாக இருந்தால் ராஜாக்களை ஜெயிக்கணும். தத்வியாஜின ஜராசந்தனை பீமசேனனை கொண்டு வதம்னு சொல்லலாம். அதோடு கூட நீ அந்த காரியத்தை பண்ணணும். காயந்தி தே விஷத கர்ம கிரேஷயா ராஜ்யாம் சத்ருவதம் ஆத்மவிமோக்ஷணஞ்ச கோபியஸ்ச குஞ்சரபதே ஜனகாத்மஜாயாக பித்தோஸ்தலப்தச்சரணாக மனுஜோ வயஞ்ச. கண்டிப்பாக பண்ணித்தரணும் அந்த காரியம். உத்தவம் சொல்கிறார். அந்த 20,000 ராஜாக்களுடைய பத்திரிமார்கள் குழந்தைகிட்ட அப்பா என்னைக்கு தான் அம்மா வருவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஏக்கமாக கேட்கும்போது, எந்த பகவான் கோபிகளுடைய கஷ்டத்தை போக்கிறானோ, எந்த பகவான் யானைக்கு அருள் செய்தானோ அந்த பகவான் நிச்சயம் சத்ருவான சம்ஹாரம் பற்றி இது உங்கள் அப்பாவை வருவார், அப்பா பார்க்குறான் அப்படின்னு இந்த இதை அப்பா என்னைக்கு வருவாள்னு கேட்பாள்னு சொன்னேன். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியே சொன்னாலே ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை அப்பாவை ஜெயிலில் போட்டிருக்கா. அதனால் அந்த குழந்தை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவருக்கு வரணும், என்றைக்கு அப்பா வருவான்னு கேட்குறது, குழந்தைக்கு சமாதானம் பண்ணமா நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அந்த பையன் நல்லவன் தான், ஏதோ இந்த கவர்மெண்ட்டுடைய நடந்துருமே, தப்பு பண்ணாதவாளை சிரிச்சிப்பேன், தப்பு ஒன்றும் விட்டுருவோம், இது வழக்கம் தானே. அது பரமாத்மாட்டு அவளை பேருக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணு கதர்னு பார்த்தா நிச்சயம் அந்த குழந்தைக்கு சேமம் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினச்சின்னு சொல்லுவேன். அப்போ என்றைக்கப்பா வருவான்னு குழந்தைகள் கேட்டபோது அந்த குழந்தைகளுக்கு சமாதானமாக சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தை மகாமந்திரமாக வம்சீதரியம்னு ஒரு வியாக்கியானம், வம்சீதரர்னு ஸ்ரீதர் மாதிரி அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுக்கு வம்சீதரியம், அதில் இது மகாமந்திரமாக சொல்லியிருக்கு. அந்த லோகத்தில் ஜெயமங்கல ஸ்தோத்திரம் பிரசித்தமானதுனால ஜெயமங்கல ஸ்தோத்திரம் 6ஆம் பாகத்தில் முதல் ஸ்தோத்திரமாக இதை போட்டிருக்கு. 3 தினமும் அவன் பெரியவாள் வந்து கஷ்டப்படாமல் செய்கிறது தான் சொல்லுவாள். அதனால் 3 தினமாவது 28 தினம் ஆரம்பித்து 3 தரம் இந்த ஸ்லோகத்தை 3 தரம் சொன்னாலும் வீட்டில் உள்ள கட்டங்களாம் போடணும்னு எழுதியிருக்காரு ஜெயமங்கலத்தை. அந்த மாதிரி உத்தவன் சொன்ன உடனே தன்னுடைய பத்னிமார்களோட அவ்வளோ பேர் அசேஷதியுதை அப்படின்னு 14,008 தனுமத்திமார்களோட பரமாத்மா புறப்பட்டால் அந்த பனிகாலம்னாக்க அதான் கம்பளி எல்லாம் வாங்க முடியும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு வர்ணிக்கிறார். என்ன போய் சொல்லும், நான் காப்பாற்றுறேன்னு சொல்லணும். அப்படியே அந்த தூத்தம் சொல்ல அவளை பேரும் பிரத்யக்ஷன்னு என் மோக்ஷா எதிர்பார்த்துன்னு இருக்கார். ஸ்ரீராதர் பகவானுடைய தரிசனத்தினால தன்னுடைய இந்திரியங்கள்லாம் பரமானந்தம் முகுந்த சுந்தர்ஷ நிர்வதேந்திரியா அவர் புறப்பட்டார். பரமாத்மா அந்த தர்மபுத்தருடைய இடத்துக்கு வரும்போது தர்மபுத்தர் தங்கத்தோரணத்தை கட்டி வரவேற்கிறார். மகாத்மாவான தர்மபுத்தருடைய நகரம் முழுவதும் உபரியில் இருந்து பெண்கள்லாம் பகவான ஸ்ரீமூர்த்தியை பார்த்து ஆனந்தப்படலாம். எப்படி எச்சக்ஷுஷாம் புருஷமூழிகி உதாரகாச லீலாபலோக கலைய உற்சவதனோதி. இந்த ஸ்லோகத்தை ஒருவர் கேட்குற போது 2 தினங்களும் 3 தினங்களும்னு சொல்லுவார். என் ஸ்நேகிதர் ரங்கராஜன் இருந்தார். அவர் நினச்சிக்கிண்டு இது எச்சுக்ஷுஷாம் புருஷமூலிகி உதாரகாச லீலாபலோக கலையா உற்சவதனோதி. அப்பேற்பட்ட பகவானுடைய ரூபத்தை கண்கொள்ள சேவித்து கொண்டு பெண்கள்லாம் இருக்க பரமாத்மா தர்மத்துடைய கிரந்தம் வந்து கோவிந்தம் கிருஷமானீயாம் தேவதேவேஷமாதத பூஜாயாம் நாபிதத்கிருத்தியம் பிரமோதோ புகதோ நிருப. பரமாத்மா சர்வேஸ்வரன்னு தெரியும்,
தன்னுடைய கிரகத்துக்கு வந்திருக்காருங்கும் பொழுது தர்மபுத்தருக்கு பூஜையை கிரமமாக பண்ண முடியாமல் அதுவும் பாத்தியம் போட்டு அதுக்கப்புறம் ஆசனத்தை போடுறாள். இப்படி பிரபோதோபுரம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சபையில் பரமாத்மா திவ்யாசனத்தில் உட்காந்துருக்கும்போது நான் ராசு யாகம் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறேன். அதை நீ அங்கீகரிக்கணும், ஏன் பேஷா பண்ணேன் அப்படின்னு பகவான். அப்போ எல்லா ராஜாக்களும் இங்கே இருக்கணுமே, ஜெயிச்சிடும். உக்ரசேனை ஜெயிக்கணுமே, ஏன் உக்ரசேனர் கிழவர்னா அப்படின்னு. உன்னை ஜெயிச்சா தானே உக்ரசேனை ஜெயிச்சதாகும் அப்படின்னா. என்னையா கேட்க, அத்தான் நகச்சித் மத்பரம் லோகே தேஜசாஸ்ரீய விபூதி விஸ்வ அபிபவேத் தேவோபிக்குமாட்சிவா. என்னை பெருசாக நினைச்சிருக்கக்கூடிய மனுஷரை மத்பரம், அது ரொம்ப முக்கியம். பரமாத்மா தான் எல்லாருக்கும் மேலே அப்படின்னு எவன் நினச்சிருக்கானோ அவனை தேவதைகள் கூட தன்னுடைய பர்சனாலிட்டியோ புகழ்னாலேயோ லக்ஷ்மி விலாசத்தினாலேயோ செல்வாக்குனாலேயோ குறவு பண்ண முடியாதுங்கிற பொழுது இந்த லோகத்து ராஜாக்களை பற்றி அப்படி பகவான் கொடுத்த அஷூரன்ஸ். இதை நினச்சின்னு வந்து அவள் யாருக்கும் பயப்பட மாட்டான். யாருடைய சங்கம் முட்டை போச்சு அப்படின்னு வருத்தப்பட மாட்டான். நகச்சது மத்பரம் லோகே. பகவான் தான் பரிசு நினச்சக்கூடிய நாம் நம்ம தப்பாக நினச்சிருந்தா ஏதோ வாய்ப்பாடு அப்படி இருக்கும். அப்படி நினச்சி அதை கண்டு வருத்தப்பட மாட்டோம். குறவு யாரும் பண்ண முடியாது. சொன்ன உடனே 4 நாள் பரதாக்கள் வந்து நின்னால் பகவான் நீயா நீ போறியா அங்கேயே அப்படிங்க கேட்குறோம். யாதேன பகவத் விஷ்ணு தேஜோபமிதான் பகவத் கட்டாட்சத்தினால அப்படியே சக்தியை கொடுத்து பகவான் 4 திக்கிலையும் 4 பரதால் போய்ட்டு இருந்தார். பணத்தை கொண்டு வந்து கொட்டினாள். இந்த யாகத்துக்கு எவ்வளோ ஒழுங்கு அதில் ஜராசந்தம் பண்ணலைன்னு சொன்னான். உடனே பகவான் அர்ஜுனையும் பீமனையும் இந்த பிராமண வேஷம் தரித்து தானும் பிராமண வேஷம் தரித்து இந்த ஜராசந்தனுடைய கிரகத்துக்கு மத்தியானம் 12 மணிக்கு போய்ச்சிருந்தான். அவளுடைய எங்களுக்கு ஆதித்யம் வேணும், அது சாப்பிடுங்கோ, இலை போட்டுருக்க வாங்குவோன்னா. நான் இந்த ஆதித்யம் வரல, யுத்த விருந்துக்காக வந்திருக்கேன். யுத்தம்னாக்க யார் என்னன்னு சொன்னோன்னு இவன் தான் பீமன், இவன் அர்ஜுன், இவா 2 பேருக்கும் அம்மாஞ்சி பார்த்தா தெரியலையா. இவன் அனஜோர் மாதரையம்மா கிருஷ்ணம் ஜானிகி தேர்வும், உன்னுடைய சத்ரு கிருஷ்ணனாக்கம் அப்படின்னா சிரித்தான். அவன் ஜகாசா சிரிச்சு விட்டு அர்ஜுன் குழந்தை அவன் மாட்டேன் நீ போட அப்படின்னு. கிருஷ்ணா நீ பயந்து ஓடின, உன்னோட சண்டை போட்டால் அது பெருமை இல்லை. பீமா நீ வா, நமக்கு தோஸ்து நீ தான் அப்படின்னு கலே இத்தரவும் களத்தில் உட்காந்து நின்று ஒரு கதையை அவன் கையில் கொடுத்து தான் கதையை கொண்டு சண்டை போடுறான். 27 நாள் சண்டை போடுறான். 27ஆம் ராத்திரி சுவாமிகிட்ட சொல்கிறான், நாம் என்ன நினைக்கிறோம் பீமசேனன்னா மகாவியாபகன்னு. அவன் என்ன சொல்கிறான், நசக்தோகம் ஜராசந்தம் யுதிஜேத்தும் நசக்தோகம் ஜராசந்தம் நிர்ஜேத்தும் யுதி மாதவா. இந்த ஜெயிக்க முடியலையே பீமசேன அப்படின்னு. என்னால் முடியலேன்னு சொல்ல முடியுமா? பீமனால் முடியாத காரியம் உண்டான்னு நினைப்போம். அவன் முடியலேன்னு சொல்கிறான். பகவான் என்ன அர்த்தம் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கலையை எடுத்து சம்மியம் பண்ணார். அந்த சம்மியை புரிஞ்சுக்கிண்டு ஜராசந்தனை வதம் பண்ணிவிட்டார். ஜராசந்தனுடைய சரீரில் இருக்கக்கூடிய ராஜாக்களை 24 ராஜாக்களை சகதேவனை கொண்டு விடுவித்தார். சகதேவன்னு அந்த ஜராசந்தனுடைய பிள்ளைக்கு பேர். சகதேவன் தப்பி சொல்கிறேன்னு நினச்சப்படாது, ஜராசந்தனுடைய பிள்ளைக்கு. அந்த விடுவித்த காலத்தில் 24 ராஜாக்களும் பரமாத்மாவை ரொம்ப பார்க்குற பொழுது இப்போ குழந்தைகள்லாம் எப்படி உன்னை பார்த்த உடனே கட்டி அணைக்கணும், உச்சி முகந்தவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நினைப்பாளோ அது மாதிரி இந்த சிறையில் உள்ள ராஜாக்கள்லாம் பகவானை பார்த்த உடனே அப்படியே தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறாள், ஸ்தோத்திரம் பண்ணுறாள்.
கடைசியில் இந்த ஸ்தோத்திரத்தில் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நம. இந்த ஸ்லோகத்துக்கு மேலே ஸ்தோத்திரம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தோட ஸ்தோத்திரம் முடிகிறது. அதனால் எவ்வளோ விசேஷம். உன்னுடைய காலில் நமஸ்காரம்னு போனவாளுக்கு நேராக நமஸ்காரம் இல்லை, நமஸ்காரம் சொல்லி அனுப்பிச்சேன் நான். அப்பேற்பட்ட எங்களுடைய கஷ்டத்தை போக்க உடனே வந்து ஜராசந்தனை மாய்த்து எங்களை காப்பாற்றினேன். நேரடியாக உன் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு துக்கம் போங்கிறது சந்தேகமா அப்படிங்கிற கருத்துடன் சொல்கிறாவா. பிரணத கிளேசநாசாய கோவிந்தாயனும். இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியுமேன்னு சொல்லுவாஸ்வர் சொன்ன உடனே இந்த ஸ்லோகம் எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொன்னது, எந்த ஜனங்கள் சொன்னால், எப்படி சொன்னாங்கிறத புரிஞ்சினா இந்த கதையை முழுக்க தெரிஞ்சால் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை தெரிஞ்சும். பரமாத்மா அந்த ராஜாக்களை திவ்யாலங்காரத்தோடு கூட திவ்யமான ஆகாரத்தோட தாம்பூல ஆத்தியகி போச்சு. தம்பூலங்களாம் மூட்டுக்க முடியாது பண்ணி பகவான் நல்ல வாகனங்களில் அவள் ஊருக்கு போயிட்டு எங்கள் அவத்தானுடைய யாகத்துக்கு இங்கே வரணும்னு சொன்னான். மகாத்மாவான தர்மபுத்திரர் பகவான் இப்படி சொன்ன காரியத்தெல்லாம் முடிக்கிற பொழுது, பிரபு உன்னுடைய ஆజ్ఞை சூரியன் சந்திரன் இவாள்லாம் இருக்காள், அப்பேற்பட்டு வகிக்கிறாள். அந்த சூரியன் பயந்து உதிக்கிறாள், சந்திரன் அந்த சூரியன் உதித்து அஸ்தமிக்கிறான்னால நாளைக்கு முதல் தேதின்னு சொல்கிறோம். இதை கண்டிப்பாக அது கேலண்டரில் முன்னாலே போட்டு கொடுக்குறானே எதுக்காக? அந்த பீஷாத்மா பீஷோதேதி சூரியான்னு பகவானை கண்டு பயந்து அந்த டயத்துக்கு உதயம் அஸ்தமனங்களாக இருக்கும். அந்த பகவான் எங்கள் போன்ற அஞ்ஞானிகளுடைய அபிப்பிராயத்தை பூர்த்தி பண்ணலைன்னா இது விடம்பனம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் சொல்லி யாகத்தை ஆரம்பித்தால் யாகம் பிரமாதமாக நடக்கிறது. ஒவ்வொரு கையலம்புற சொம்போ மக்கு கூட தங்கம் அப்பே மேலே கிருஷ்ண பக்தஸ்ய சூப்பன்னம் விஸ்தாக. சாதாரண ஜனங்கள்லாம் ஆஹா இப்படிங்க அப்படின்னு அது ஆச்சரியத்தோடு பார்க்குறாள். மகான்கள்லாம் கிருஷ்ணனுடைய பக்தனுடைய கிரகத்தில் நடக்கக்கூடிய காரியம் இவ்வளோ உயராகத்தான் நடக்கும்னு எல்லோரும் சாதாரணமாக நினைக்கிறார். அந்த சௌத்தியாகனி அந்த ராஜசங்கத்தில் அந்த பாதப்பிரட்சாரண காரியத்தை தானே வச்சிருந்த கிருஷ்ணன் மகான்களெல்லாம் பாதப்பிரட்சாரணம் பண்ணி உள்ளே வரவழைத்து பரமாத்மா கொண்டாடுறார். ராஜாக்கள்லாம் கைங்கரியம் பண்ணுறார். அந்த அக்ர பூஜை பண்ணுறது பூர்த்தி தினத்தின் சௌத்தியாகனின் அந்த சௌத்தியாகசன் அது என்ன போய் உங்களுக்கு அது யாக பூர்த்தியான நாள் அப்படின்னு அந்த கன்க்ளூடிங் டே அப்படின்னு சொன்னால் தான் புரியும். சௌத்தியாகனா புரியுமா? அதனால் சௌத்தியாகன் யாருக்கு ஒன்று சர்ச்சை வருது. இது பணக்காரன், இது பணமுள்ள வாழ்க்கை பண்ணணும், அந்த படிப்புள்ள வாழ்க்கை பண்ணணும், வயசு தான் அதிகமான வாழ்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் சொன்னால் அதை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னது ஐகாந்தியம் இல்லை. அப்போ மகாத்மா சகதேவன் இருந்திருந்தார். தேயம் சாந்தாய பூர்ணாய தத்ஸ்யானந்தமிச்சத. இந்த சக்கர பூஜை கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும். ஏன் கிருஷ்ணன் வயசில் பெரியவனுக்கு பண்ணணும்னு சொல்கிற போய் பார்த்தா பகவான் என்னைக்கு அவதரித்தான்னு சொல்லணும். அவனுக்கு ஆதி கிடையாது. அதனால் நித்தியமான வஸ்து பரமாத்மா அவனுக்கு கொடுக்கணும். பணத்தில் பெரியவருக்கு கொடுக்கணும். அவன் ஸ்ரீனிவாசன் அதை நான் கொடுக்கணும். அந்தஸ்தில் பெரியவாளை கொடுக்கணும். தேயம் சர்வேஸ்மை தெய்வா பரிமா வகந்தி. 33 தேவதைகளும் கப்பன் செலுத்துகிறாள் பரமாத்மாவுக்கு. அதனால் அதோடு கூட இந்த கிருஷ்ணனுக்கு கொடுத்தா நாம் கொடுத்தது இன்ஃபினிட்டி ஆகும். அப்படி இது எப்படி ஒரு இங்கிலீஷ் காரணம் அச்சீவ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன்னு இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். அச்சீவ்மெண்ட்டுன்னா பகவான் கொடுக்கறது, எக்ஸ்பெக்டேஷன்னா அதை போல் 16 மடங்கு இருந்தால் நான் 1/16 வீசமுங்க தான் அவனுக்கு சந்தோஷம். ஒன்றுமே நினைக்காமல் இருந்தான்னா 1/0 அதனுடைய
வேல்யூவானது இன்ஃபினிட்டி. அதனால் பகவானுடைய சரணத்தை நம்பி எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மகான்களுக்கு கொடுக்கறது எத்தனையோ தியானம் பண்ண புண்ணியமாக தத்தஸ்ய ஆனந்தம் இச்சுதா. அப்படி சொன்ன உடனே திவ்யமான ஸ்ரீமகானத்தில் பரமாத்மா உட்காந்து வச்சு பாத பிரட்சாரம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பாத பிரட்சான தீர்த்தத்தை தானும் தன்மோ பத்திரிக்கு மோட்சம் பண்ணி அதற்கு மேலே சந்தனம் புஷ்பகாரங்கள்லாம் போட்டும் ரத்னாபரணம் வைடூரிய ஆபரணங்களால் பகவானை அலங்காரம் பண்ணி அந்த மேலே அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணி கற்பூராட்சி பண்ணுறது நல்லா செவிக்கா அப்படிங்க செவிக்க முடியலேன்னு நல்லா தர்மபுத்திரர் அர்ஹித்வாஷபூர்ணாட்சா நாசகத் சமவேக்ஷிதம். இந்த தீனனுக்கும் இந்த பாக்கியமாக வேதவேத்தியனான தேவாதேவனான பகவானுக்கு கைகரியும் பூஜை பண்ண முடியாத பாக்கியம் ஏற்பட்டதுன்னு கஞ்சலம் வந்து மறைச்சுதான் சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் சுகாச்சாரியார். அர்ஹித்வா அசபூர்ணாட்சா எல்லாரும் சந்தோஷப்படுறாள். அதைத்தான சிவபாலன் என்ன பண்ணான், பகவானுடைய சக்கரம் கிளம்பி அந்த சிவபாலனை நிகிரம் பண்ணி அவனுடைய உடலிருந்து ஒரு ஜோதிஷு கிளம்பி கிருஷ்ணனிடம் இருந்து மோட்சம் அடைஞ்சான் அவன். இந்த ராஜயாகத்தை நிறுத்தி கொடுத்து பகவான் தர்மபுத்திரோட அவபர்தம்னு பேர். யாகத்தின் முடிவில் ஸ்நானம் பண்ணக்கூடியதுக்கு அவபர்தம்னு பேர். அந்த அவபர்தத்தை பண்ணி எல்லாரும் என்ன சொல்கிறா, தர்மபுத்திரையா எவ்வளோ பெருமையானத்தினார் அப்படின்னு மகான்கள்லாம் சொன்னாள். அங்கே கிருஷ்ணன் இருக்காண்டா, ஜெயிதி தர்மஜா ஜெயிதி கிருஷ்ணா. கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணனுடைய பெருமான் கிருஷ்ணனை எல்லாரும் கொண்டாடும் போது அதைத்தான் துரியோதன் வரபொழுது அசிதஸ்தா க்ஷவன்ருஷா கையில் கத்திய உடனே வர்றது அசத்து. அவனுக்கு சரியான எண்ணம் தர்மபுத்திர யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு சரியாக இருக்கும். தரையா தெரியும், ஜலம் ஜலமாக மாறுதலான அபிப்பிராயம் உள்ளவனா துரியோதனன். அதனால் மயன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வைபவம் துஷ்ட சித்தம் உள்ளவாளுக்கு மாறாக தெரியணும்னு அவன் பண்ணியிருக்கான். அதனால் ஜலம் இருக்குதுன்னு வச்சோறான், பொட்டுன்னு வர்றான் கீழே. தரைன்னு வச்சோறான், ஜலத்தில் வேட்டிடலாம் நனைஞ்சுடுறது. இப்படி ஜனங்கள்லாம் சிரிப்பாள், எல்லாரும் சிரிக்கிறாள். பீமசேன் திரௌபதி 2 பேரும் சிரிக்க ஆரம்பித்தாள். மகாத்மாவான தர்மபுத்திரன் மட்டும் சிரிக்காதுங்கோன்னு தடுத்தாள். நிபார்யமான அப்பியங்கா பகவானுடைய அபிப்பிராயத்தினால கஞ்சாடையினால் பீமனும் திரௌபதி தேவியும் நன்னா சிரிக்கிறாளாம். உடனே தர்மபுத்திரர் வருத்தப்படலை. பீமனா இவ தன் மனம் கலங்கினவா மாதிரி இருந்தார். அதாவது பகவானுடைய சங்கல்பம் நாம் சொல்கிறோம் கேட்கல, யாரவன்னு சிரிக்கிறாளே அப்படின்னு நினைக்காம பகவத் சங்கல்பம் பகவானுடைய ஆజ్ఞையினால் எல்லாரும் சிரிக்கிறார். பீமனும் திரௌபதியும் இந்த சிரிப்பு கண்டு துரியோதன் அந்த சூதாட்டத்தை முக்கியமாக வச்சுன்னு உபாயமாக கொண்டு எவ்வளோ கஷ்டம் பண்ணப்படுது அதை பார்த்து இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படலை. இது பகவத் சங்கல்பம்னு அப்படி இருக்கும். இருந்தால் சால்வன் மிதோரசம் எல்லாம் முற்றுகையிடுறாள் அந்த துவாரகையை. மகாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் நான் இங்கே வந்திருக்கேன், துஷ்டர்களால் ராஜ்யத்துக்கு கஷ்டம் ஏற்படும், நான் போய்ட்டு வரேன்னா சரின்னு எல்லாரும் ஆரம்பித்தாள். சால்வன் மிதோரசம் அந்த தந்தபக்தரெல்லாம் லோகாந்திரம் அடைஞ்சவருக்கு பலராமன் இந்த கௌரவாண்ட யுத்தத்தில் கலந்துக்காமல் மத்தியஸ்தராக நடுநிலைமை வைக்கிறவாக உத்தமமான தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினார். அப்படி தீர்த்த யாத்திரை பண்ண வரும்போது பலராமன் நமிஷாரண்யத்திலே சூதபானுக்கு உட்காந்து கதை சொல்லிருக்கார். இவரை வரவேற்கலன்னு நினச்சி அவருக்கு கோபம் வந்து தன்னுடைய தர்பையினால் அவர் நிகிரகம் பண்ணிவிட்டார். பாவித்வாது தம் குஷாகிரிடம் மகானான பலராமனுக்கு அவர் தெய்வத்தினுடைய ஞாபகத்தில் சொல்கிறாருன்னு தெரியாதா, ஏன் பண்ணார், அதுக்கு காரணம் கேட்கப்படாதுன்றார் இந்த புராணத்தில். பாவித்வாது
அதனால்தான் பரமாத்மாவுடைய சரணம் பட்டு பலராமர் ஏன் பண்ணார் அப்படின்னு கேட்குற இந்த கேள்வியே எழாமல் இருக்க முடியாது பதில் சொன்னேன். அது மாதிரி அந்த புது பிரிவா அந்த காரியம் செய்தபோது இது எப்படி வந்து பெரிவா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பாகவத்தை சொல்லிருக்கு. பாவித்வா தம் உஷாகிரேன்னு அப்படின்னு எல்லாம் இதுவும் நடக்கும். மகான்கள் இருக்கிற இடத்துல மகாத்மாவான பலராமன்கிட்ட இவெல்லாம் சொன்னாள். இவரை இந்த புராணம் சொல்கிறவருக்கு அவர் கீழ்மகனாக இருந்தாலும் அவருக்கு உயர்ந்த பிரம்மதேசத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் நிகிரம் பண்ணித்தான் உமக்கு பிரம்மஹத்யா தோஷம் வந்து அந்த பிரம்மஹத்யா தோஷத்தை நீங்கள் போக்கிக்கணும். உடனே பலராமர் அவருடைய புள்ள புராணம் சொல்லுவார் அப்படின்னு அனுக்கணும். இன்னும் என்ன பண்ணோம்னா இல்வனுடைய புள்ளியான பல்வலன்கிற அசுரன் எங்களுடைய யாகத்தை கடுக்கிறான், அவனை நிகிரம் பண்ணு. அந்த பல்வன் சம்ஹாரம் பண்ணி தீர்த்த யாத்திரை பண்ணோட அப்போ சில க்ஷேத்திரங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அதை அவர் எவ்வளோ க்ஷேத்திரத்துக்கு போனார்னு சொல்லிருக்கு. அதில் நம்ம ஸ்ரீசைலம், திருப்பதி, உத்தவம், திருவிடீட்டு மகாபுண்ணியம் நெட்வாத்தியம் என்கிற மகாபுண்ணியமான க்ஷேத்திரமாக திருப்பதி. அதுக்கு மேலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இந்த பகல் 10 பேர் நடக்கிறது. நாளிலேருந்து தான் ராப்பத்து. இந்த பகல் 10 அந்த ஸ்ரீரங்க ஸ்மரணம் வரதே மகன் ஸ்ரீரங்கத்தை நினச்சிக்கொண்டு அந்த திசை நோக்கி தொழுதால் அவனுக்கு கஷ்டமில்லைன்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் சௌரியம் தீபாந்திர கதோவிவான்றதுனால ஒருத்தர் வந்தார். என் புள்ள வந்து ஃபாரினில் இருக்கார், அவனுக்கு இந்த கட்டம் வந்திருக்கு, என்ன பரிகாரம் வேணும்? அந்த பரிகாரங்கள்லாம் இந்த தேசத்தில் இருந்தால் தான் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம், தீபாந்தர கதோவிவான்னு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஸ்மரணம் தீபாந்தரத்தில் வேறு தீபத்தில் இருந்தாலும் க்ஷேமம்னு சொல்லியிருக்கு. அதை எழுதி கொடுத்தேன். அதை கேபிளில் சொல்லுவானே சொல்லிட்டுனால பையன் எழுதிட்டான். அது அவன் தினமும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி 6 மாதத்துக்கெல்லாம் பையன் வந்தால் பார்த்தான. அந்த அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குதுன்னா பஜன புஸ்தகத்தில் க்ஷேத்திர மகாத்மியம்னு வேறு. அது அந்த க்ஷேத்திர மகாத்மிய ஸ்லோகங்களாம் பகவானை பூஜை பண்ண பிறகு சில ஸ்லோகம் சொல்லணும்னு 2 சொல்வாள். அதில் இருக்குது அந்த ஸ்ரீரங்கம். அந்த மாதிரி உயர்ந்த க்ஷேத்திரத்துக்கு காசியினுடைய மகிமை. ஒரு அம்மா என்ற காசிக்கு போகணும் ஆசையாக இருக்குது, அங்கேயே இருக்குன்னு அதை அதை நான் புள்ளட்ட சொல்கிறான். அவருக்கு அந்த அம்மாவுக்கு நம்ம உள்ள புள்ளட்ட சொல்கிறான். நான் சொல்ல ஆரம்பித்து அவன் உங்க வேலை இல்லையா அப்படின்னு என்ன விசாரணை பண்ணுறதுன்னு ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுக்குறேன். காசியில் இருந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சரி. நான் அந்த அம்மா பணச்செலவு இல்லாமல் கிடைக்கிறதே புண்ணியம்னு எழுதி வாங்கிட்டான். அகம் காசியும் கமிஷ்யாமி தத்ரீவன சாமியகம், நான் காசிக்கு போவேன், காசியில் இருப்பேன் அப்படின்னு இவன் தினந்தோறும் சொல்லிருக்கானோ காசி வாச பரமன், காசி வாசத்துணை பரதன். காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிண்டு ஊரை பற்றி நினச்சிட்டு இருந்தால் ஊரில் தான் இருப்பான். சரீரம்தான் காசியில் இருக்கிறத விட தன்னுடைய மனசு பூரா தன் ஊரையும் தன்னோட பந்துக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஸ்ரீரங்கத்தை மனசுனா ஸ்மரித்து சகலபாவம் இறங்கும். தீபாந்திர கதோபா. அதுக்கு மேலே தென்மூதரை லோகமாதாவின் மீனாட்சி தரிசனம் என்றாள். அதற்கு மேலே ராமேஸ்வரம். இந்த ராமசேத்து மகாபாபத்தை போக்கும், மகாபாதக நாசம், மகாபாபத்தை போக்கக்கூடிய ராமசேத்து வந்து. அதுக்கு மேலே ஜூஜட்டியின் கூட பரமேஸ்வரனுக்கு கூடிய கோகர்ண க்ஷேத்திரம். இதெல்லாம் பார்த்துன்னு இந்த பிரபாதேசம் வந்து தன்னுடைய தீர்த்த யாத்திரையை முடித்தார். அப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறப்போ கோவிலில் இந்த தீர்த்தக்கரையில் இதெல்லாம் வம்பு ஜாஸ்தி. யுத்தம் ஆரம்பித்து நடக்கிறதாமே. இன்றைக்கி 18ஆம் யுத்தம். துரியோதனும் பீமனும் உட்கார்ந்து சண்டை போடுறான்னு சொன்ன உடனே பலராமன் வேகமாக வந்தார் அந்த இடத்துக்கு. பீனசனம், அதாவது குருக்ஷேத்திரத்துக்கு வந்து, பீமா நீ ரொம்ப பலம் உள்ளவன்,
துரியோதனா, நீ பழக்கம் உள்ளவன், கதாயுத்தத்தில் நல்ல தேர்ச்சி உள்ளவன். உங்கள் 2 பேருக்கும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு வராது. விரமது அபலோ ரணஹா. இந்த கிரிக்கெட்டில் கடைசியில் 4-5 நாள் ஆடிவிட்டு நான் ட்ரான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படமும் இது என்னது பிரயோஜனம் உமாறு காட்டுறதுமா திட்ட இருந்தது அனுமன்பார். இந்த பலராமனும் அந்த பலராமன் சொன்னதை துரியோதனும் பீமனும் கேட்கலாம். ஏன் கேட்கலன்னா, அது துர்குத்தம் துஷ்கிருதானிஜா, புன் சொற்களையும் கட்ட காரியங்களையும் நினச்சி கொண்டு அதை கட்டுக்கல, அவன் துறக்கிறது தான் இருக்கும். மகானான பலராமர் தான் சொன்னதை கேட்கலையேன்னு நினச்சி வருத்தப்படலை. திட்டந்தத்து அனுபவமானா தெய்வ சங்கல்பம் அப்படின்னு புறப்பட்டார். இதுதான் பாகவதத்தினுடைய மகிமை. அதாவது நாம் ஒருத்தருக்கு நல்லதையோ எடுத்து சொல்லுவோம். அந்த நல்லதை கேட்டால் என்ன நான் சொன்னதை கேட்டான்னு சந்தோஷம் இல்லை. ஏன்னா பகவத் அனுகிரகம் இருக்குது, அதனால் சொன்னபடி கேட்டான்னு சொல்லுவாள். கேட்கலைன்னா பகவானுக்கு சங்கல்பம் இருக்குது, அதனால் கேட்க விடலை, இப்படி நடந்தோன்னா அப்படின்னு நினச்சிப்பாள். அதனால் நமக்கு சொன்னதை கேட்டான்னு நினச்சி சந்தோஷமோ கேட்கலேன்னு வருத்தமும் 2 கிடையாது. பாகவதம் படிச்சுவாள். அதுக்கு மேலே பகவான் தீர்த்த யாத்திரை முடித்து உத்தமமான மனமிசாரணம் யாகம் பண்ணி முடித்தாள். இந்த யாகத்தை தட்சணை என்ன கொடுக்குறதுன்னு கேட்டாள். பலராமன் விசுத்தமான ஞானம், விசுத்தமான ஞானம்னா அனுபவத்தை வருது, அனுபவம் இருக்கக்கூடிய ஞானத்தை அனுகிரகம்னு அதை கொடுத்து விட்டு பலராமன் துவாரிக்கு வந்தாள்னு முடிச்சுடும். இந்த மாதிரி சொன்ன நாமெல்லாம் இவ்வளோ கதை கட்டுட்டோம், முடிஞ்சுத்தும் சொல்ல மாட்டாரான்னு நினைப்போம். மகானான் பரீட்சித்து அந்த மாதிரி நினைக்க அவர் கேட்டது போரும் நினைக்கலையே அவர். அதனால் என்ன கேட்குறார், சாவாக்கு எஸ்ய சாவாக்யாதஸ்ய குணான் கிருணீதே கரௌச்ச சத்கர்ம கரோமனश्च ஸ்மரித்வசங்கம் சஜங்கமேஷு शृणोति तत्पुण्यकथास्य कण्डः शरस्तु तस्य बहिरङ्गमानहेतु तदेव यत्पश्यति तद्धि चक्षुः अङ्गानि विष्णोः असज्जनानां पादोदकं यानि भजन्ति नित्यं. நமக்கு செய்ய வேண்டிய